அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த காளிமலையில் வந்து நம்ம பெரிய லெவலில் சித்ரா பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாம் எல்லோருமே சேர்ந்து. ஸோ அதுக்கான நீங்கள் அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயார் ஒரு பக்கம்னா அதை விட ரொம்ப ரொம்ப விசேஷம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன். தமிழ்நாடே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கோயிலாக காளிமலை கோயில் இருக்க போகின்றது. ஸோ அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா அதுக்கு வந்து சௌத்ரி, ஈரோடை சேர்ந்த சௌத்ரியும் திரு மனோகர், புதுக்கோட்டை மனோகர், அவர் ரெண்டு பேர் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் 9894494828 98 94 49 48 28 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும். நீங்கள் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே காசி ட்ரிப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். நான் காசி, இந்த அயோத்தியா, பிரயாக்ராஜ்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த முறை ஐஆர்டிஸோடு நம்ம டைப் பண்ணதுனால, இப்போ நீங்கள் டேரெக்டாக ஒருத்தர் போய் ஐஆர்டிஸில் புக் பண்ணாங்க அந்த ட்ரெயின்லன்னா 36,500 பே பண்ணோம். நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால 29,500 நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து ஐஆர்டிசி வில் ஹேண்டில் இட். அதாவது லெட்டர் முதற்கொண்டு அவங்க கொடுத்துருவாங்க. தர்ஷனுக்கு 50 பேர் அவங்க கூட பாதுகாப்புக்காகவே 50 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் வந்து நான் விடுபட்ட விஷயம் என்னென்னா, அந்த ஆட்டோ ரிக்ஷா முதற்கொண்டு அவங்க பே பண்ணாங்க. கோயிலுக்கு போகிறது திரும்ப வர்றது அது அவங்க பார்த்துப்பாங்க. போட்டு செலவு முதற்கொண்டு அவங்க பார்த்துப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாவது, நான் வந்து லாஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன், லாஸ்ட் டைம் நீங்கள் சொதப்பிட்டீங்க, ஏதாவது நீங்கள் சொன்னால் கூட இட்ஸ் ஓகே. இந்த வாட்டி நல்ல முறையாக பார்க்கணுன்னா 9840394600 98 403 94 600 நம்பரை தொடர்பு கொள்ளவும். உண்மையிலே இந்த முறை வந்து தி பெஸ்ட் சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக கடந்த 1.5 மாதங்களாக அந்த ஒரு டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இந்த முறை எந்தவித தவறும் இல்லாமல் இந்த டூர் நல்லபடியாக முடியும். ஸோ கால் பண்ணி கேட்டுங்க. நான் சின்ன சின்ன விஷயங்களாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் முதல் விஷயம் வந்து, நீங்கள் பழகக்கூடாத ஆட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை பற்றி தவறாக நினைப்பவன், பேசுபவன். நானா பிறந்ததே வேஸ்ட்டு, எனக்கு ஏன் எல்லாமே நடக்குது, நான் ஒரு திருடன், நான் அயோக்கியன், மொல்ல மாதிரி அப்படின்னு வந்து தன்னை தானே வந்து அடுத்தவங்ககிட்ட பேசும்போது தரம் தாழ்த்தி மட்டம் தட்டி பேசிப்பாங்க. அவங்க வந்து பழகுவதற்கு ஏற்ற ஆள் கிடையாது. எப்படி தன்னை பற்றி தவறாக பேசுவவன் ஆபத்தானோ, பெண்ணை பற்றி தவறாக பேசுபவர்களும் ஆபத்தானவர்கள். சக பெண்ணாக இருக்கலாம், அதாவது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி சொல்லலாம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை பற்றி பேசலாம். நமக்கு நம்ம வந்து படைத்த தாய் அப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும். அந்த பெண்ணை வந்து ஒருத்தன் தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. மூணாவது வந்து, இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். வந்து எல்லாருமே பல் விளக்குவோம். 30 செகண்டு, ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம்னு சொல்லிட்டு பல் விளக்கும் போது இன்னிலேருந்து ஒரு எக்ஸசைஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது பல் விளக்கும்போது ஒரு காலை வந்து நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 1 நிமிடம் பல் விளக்குவார்னா வலது காலையை தூக்கிட்டு இப்படி நொண்டி ஆடும்போது வலது காலை தூக்கி வச்சுப்பாங்க. அதுபோல் தூக்கி வச்சுக்கிட்டு பல் விளக்குங்க. நாளைக்கு மறுபடியும் பல் விளக்கும்போது இடது காலை தூக்கி வச்சுட்டு பல் விளக்குங்க. 3ஆவது நாள் 2 காலையும் தூக்கி வச்சுட்டு பல் விளக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். 3ஆவது நாள் வலது காலை தூக்கி வச்சுட்டு பல் விளக்குங்க. 4ஆவது நாள் இடது காலை தூக்கி வச்சு பல் விளக்குங்க. இது வந்து இதோடைய பலன் என்னன்றதை இது நீங்கள் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். இது ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸசைஸு. நான் கற்றுக்கிட்டது, எனக்கு இன்னொருத்தர் சொன்னது, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். 1-to-1 ஒரு வகுப்பில் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஆளுங்க இருக்கும்போது வேலையை பண்ண மாட்டேன். ஆள் இல்லாதப்போ நான் தனியாக ரூமில் இருக்கேன், தனியாக குளிக்கிறேன், தனியாக வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள், பெரிய சேஞ்ச் இருக்கும். அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம அது பேயின்னு சொல்லுவோம், பூதம்னு சொல்லுவோம், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து வாழணும், ஃப்ரீ ஃப்ரம் நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம நல்ல லைஃப் லீட் பண்ணோன்னா அதுக்கு முதல் விஷயம் வந்து, கிழிந்த துணிகளை வைத்து வீடை துடைக்காதீர்கள். இந்த பாவாடை, கிழிஞ்ச பாவாடை, கிழிஞ்ச ஜாக்கெட்டு, கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச பனியனு, கிழிஞ்ச ஜட்டி, இது போன்ற பொருட்களை வைத்து வீடை துடைக்காதீர்கள். அது நல்ல விஷயத்தை, ஏன்னா ஆல்ரெடி அது கிழிஞ்சிச்சு, அது ஒரு நெகட்டிவான எனர்ஜியாக மாறிடுது. அப்போது அதை வச்சு நீங்கள் ஒரு வீடை துடைக்கும் போது வீடு ஃபுல்லாக அது நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்து கொடுத்துரும். 1. 2வது, தனியாக வீட்டில் உட்காந்து பேசாதீங்க. வண்டியில் போகும்போது பேசுறது விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்து பேசுகிறீங்கன்னா உங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஆப்வியஸ்லி இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிடும். ஸோ தனியாக நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது தனியாக உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்காதீங்க. செவத்தை பார்த்து பேசுகிறது நல்ல விஷயம் அல்ல. அதே போல் இது வந்து பெரியவர்கள் சொன்னது, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் நான் இந்த வேலையை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து எப்போ எனக்கு இது சொல்லப்பட்டதுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை.
ஆனால் வந்து இரவு கண்ணாடி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில புக்கு ரெஃபர் பண்ணும்போது ஒரு புக்கில் நான் படித்த விஷயம் என்னென்னா, காலையில் 3லேருந்து 4 மணி வரைக்கும் நிச்சயமாக கண்ணாடி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை வந்து அதில் குறிப்பிட்டிருந்தது. அது வந்து நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொன்னால் அது மூட நம்பிக்கை வளர்க்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து நான் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். காலைல 3 to 4 எழுந்துச்சு டெய்லி கண்ணாடி பாருங்கள். 3 to 4 கண்ணாடியே பார்க்க மாட்டேன்னு 2 டைப் ஆஃப் பீப்புள் வந்து லைஃப்பை முன்னெடுக்கும் போது இதோட உண்மை என்னன்னு தெரியும். பட் ஐ ட்ரஸ்ட் அந்த புக்கில் கொடுத்த விஷயத்தில் ஒரு ஸ்பார்க் இருந்தது. ஸோ கண்ணாடி வந்து இரவு பார்க்காதீர்கள். நான் பொதுவாக எனக்கு சொல்லப்பட்டது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டதுன்னா இரவு 3 to 4 பார்க்கக்கூடாது, விடிய காலை 3 to 4 பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து நீங்கள் கட்டில் போட்டிருக்கீங்க படுத்து தூங்குறதுக்கு, அது பக்கத்துலேயே ஒரு சேர் இருக்கக்கூடாது. நீங்கள் கட்டில் பக்கத்தில் சேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அந்த சேரில் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி வந்து உட்காரும், ஏதோ ஒரு எனர்ஜி வருன்றது உண்மை. ஸோ கட்டில் பக்கத்தில் காலி சேரை போடவே போடாதீர்கள். அது மிக மிக ஆபத்தானது, அது நல்ல விஷயம் அல்ல. அப்புறம் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ராமசாமின்னு ஒருத்தர் பார்க்குறீங்க, சுப்பிரமணியன் ஒருத்தர் பார்க்குறீங்க, வினோதன் பார்க்குறீங்க, இது போல் ஒரு 100 பேரை பார்க்குறீங்க, பார்த்திபன், ஒரு மாதிரி ஒரு நீங்கள் என்னெல்லாம் பேர், ரமேஷ், கோவிந்த், வினீத், என்ன வேணால் பேர் போட்டுங்க. 100 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு நினைக்காதீங்க. வீட்டுக்கு எல்லோரையுமே அனுமதிப்பது வந்து அதில் 100 பேரில் ஒரு ஆள் நெகட்டிவாக இருந்தால் கூட அந்த 99 பேர் வந்துட்டு போன பாசிட்டிவிட்டி கூட அதை கில் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணுங்கள். ஒரு ஆளை வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு தகுதியானவர்களான்றதை நீங்கள் முடிவெடுத்த பிறகு தான் அதை இன்வைட் பண்ணணும். இதை அண்டர்லைன் பண்ணிங்க. அப்புறம் நைட் வந்து தயவுசெய்து இரவு பொழுதில் வந்து வீடை பெருக்காதீர்கள். அது வந்து இரவு அது போல் பெருக்கின வீடுகள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போய் நான் பார்த்துருக்கேன். இரவு வீடை பெருக்காதீர்கள். அதே போல் இரவு வந்து பணத்தை கடனாகவும் வாங்காதீர்கள். இரவு நேரத்தில் பணத்தை வந்து இரவு நேரத்தில் கொடுக்கவும் செய்யாதீர்கள். அது இருவருக்கும் நல்லதல்ல. அப்புறம் குப்பையை வந்து நைட்டு வந்து நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, குப்பையெல்லாம் கட்டியாச்சு, நைட்டாக அந்த குப்பையை குப்பை தொட்டில் போடணுன்ற விஷயத்தை பண்ணாதீங்க. இரவுகளில் குப்பைகள் வெளியேறும்போது அந்த வீட்டில் செல்வம் தங்குவதில்லை என்பது வந்து நான் வந்து ஒரு பண விஷயமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 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 ப்ரோக்ராமில் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம். இது நான் அந்த குறிப்புகள் நான் வச்சுருந்தேன் என்னோடய புக்கில். அதை நான் இன்றைக்கி சொல்லணுன்றது எனக்கு நியதி போல் இருக்குது. இன்றைக்கி சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இப்போ எல்லாருமே மினரல் வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். இல்லைனா வந்து பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை வந்து பெட் பாட்டிலோ இல்லை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலோ யூஸ் பண்ணுறோம். அதுபோல் பாட்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த பாட்டில் காலியான பாட்டிலாக இருக்குது. எப்போதுமே அது காலியாக தான் இருக்கும். 10 பாட்டில் எங்கள் வீட்டில் அது மாதிரி பாட்டில் இருக்கு, ஆனால் காலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மருத்துவ சிகிச்சைக்கான தேவையை உருவாக்கிடும். உங்கள் வீட்டில் வந்து உடல்நலம் குன்றி போகிறாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் எப்போவுமே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருங்க, அப்பா, பையன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ஒரு வாரத்துக்கு ஒருத்தன் போயிட்டுருக்கானா அப்போ உங்கள் வீட்டில் காலி பாட்டில் இருக்குன்றது வந்து ஒரு கான்செப்ட்டு. காலி பாட்டில் வீட்டில் இருக்கக்கூடாது. ஒன்று ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா அந்த பாட்டில் யூஸ் இல்லைனா யாருக்காவது கொடுத்துருங்க, இல்லை தூக்கி போட்டுருங்க, ஒருத்தர் இல்லைனா தூக்கி போட்டுருங்க. இதை நான் எப்படி வந்து எல்லோரும் கேட்பாங்க, நீ குறி சொல்லியான்ட்டு, எல்லாமே பாயிண்ட்டு தான். ஒரு வீட்டில் காலி பாட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கேட்பேன். நான் வந்து இதை நான் பார்த்து தான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரெகுலராக இருக்கா அப்படின்னு கேட்பேன். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, நைருதி, ஈசான்யம், அக்னிமூலை, வாயுமூலை, பிரம்மாஸ்தானம், இது மாதிரி பேசியிருக்க இடத்துல இது ஒரு வித்தியாசமான பார்வை. இது நான் சைக்காலஜின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தனால இந்த விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் அது புரியும் நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து எந்த சூழ்நிலையுமே அடுத்தவங்களோட ஷூவை போட்டுட்டு விளையாடாதீர்கள். அடுத்தவங்க ஷூவை போட்டுட்டு வாக்கிங் போகாதீங்க. அடுத்தவங்க ஷூவை போட்டுட்டு ஃபங்க்ஷன் போகாதீங்க. நகையை இரவு வாங்குறது கூட வந்து நான் ஒத்துப்பேன். ஆனால் அடுத்தவங்க ஷூவை போடும்போது அந்த ஷூவுக்கும் போடுற செருப்புக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கை முறைக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. செருப்பு பிரச்சனை இல்லாமல் போயிடுது, ஆனால் ஷூ வந்து பிரச்சனைக்குரிய விஷயம். இது கவனமாக வச்சுங்க. ஸோ அடுத்தவங்களோட ஷூவை வேர் பண்ணாதீங்க. அப்புறம் இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். உங்கள்கிட்ட வந்து தம்பி எங்கே கடைக்கு போறியா, அப்போ இந்த மருந்து வாங்கிட்டு வான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் உண்மையிலே யாருமே இல்லை, வயசானவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா வாங்கிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, நாம் ஏதோ கடைக்கு போவோம், இந்த மருந்து சீட்டை கொடுத்து மருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோய் நிச்சயம் உங்களை தாக்கும். உதவி பண்ணுறதுன்றது வேறு, அது எப்போ எதற்காக பண்ணுன்றது வந்து ஒரு அண்டர்லைன் மெசேஜ் இருக்குது. அதனால் அதை விட்டுட்டு நான் எப்போவுமே மருந்து வாங்க போவேன், எப்போவுமே வந்து
அமிர்தாஞ்சன் வாங்க, தைலம் வாங்க அதுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் நோய்வாய்ப்பட்ட மனிதனாக தான் உங்கள் வாழ்க்கையில் பிற்காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் வந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த விஷயம் உருவாக்கி கொடுத்துரும். ஸோ யாருக்கும் மருந்து வாங்கி கொடுக்காதீங்க. நான் எனக்கு வந்து 3 விஷயங்கள் தான் என்னுடைய இன்றைக்கி நான் பேச வேண்டிய குறிப்பான விஷயங்கள். அதில் என்னென்னா, இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பெண்ட் லெஸ் தென் யூ வாட் யூ ஏர்ன். நீங்கள் வந்து செலவு பண்ணுறது வந்து உங்கள் வருமானத்தை விட குறைவாக செலவு பண்ணணும். இது வந்து விதி எண் 1. இது நிறைய முறை பேசியிருக்கோம். நான் வந்து 10,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 12,000 செலவு பண்ணக்கூடாது. 8,000 9,000 செலவு பண்ணால் 1,000 சேவ் பண்ணலாம். அது லேண்டாகவோ கோல்டாகவோ வீடாகவோ ஏதோ ஒரு விஷயம் பேங்க்லேயோ இல்லை ஷேர்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்மில். ஆனால் நீங்கள் 12,000 செலவு பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடனோ என் சக நண்பர்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய லிஸ்ட்டில் வரமாட்டேங்கிறது நீங்கள் புரிஞ்சுங்க. நான் ஒரு சாதாரண மனிதன், எட்டனதர் பர்சன். எனக்கே இந்த தெளிவு இருக்குன்னா, பில்லியனர்ஸ், டாப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸோடைய ஓனர்ஸு, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் மாதிரி அதில் டாப் 10, டாப் 5, டாப் 3, டாப் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த நிலைமைக்கெலாம் நம்மளால் போக முடியாதுன்னா நிச்சயமாக போகலாம். அவனும் மனிதன் தானே, ஜெயிச்சு வந்தவனும். அம்பானியும் மட்டும்தான் இருக்க முடியுமா? அதானி மட்டும் தான் பணக்காரன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முன்னாடி ரத்தன் டாட்டாஸும் பிர்லாஸும் இருந்தாங்க. பிர்லாஸ் பின்னாடி போயிட்டாங்க, எங்கே இருக்கானே தெரியாது. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அம்பானியும் அதானியும் தெரியும். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நாமளும் அந்த இடத்துக்கு வரலான்னா இந்த விஷயத்தை மட்டும் தெளிவாக இருந்துங்க. சம்பாதிக்கிற அத்தனையும் செலவு பண்ணாதீங்க, சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. 2வது விஷயம் தான் நான் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் வந்து கடைசியாக சொல்லிக்கிறேன். அது 3வது விஷயத்த சொல்லிவிட்டு செகண்ட் விஷயத்த சொல்கிறேன். ப்ளே த லாங் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் எப்போவுமே ஷார்ட் டேர்மாக வந்து இப்போ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்றைக்கி லாபம் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப லாங் ரன்னோடு இருக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு எய்ம் இருந்தது. உலகம் எனக்காக இல்லை, எனக்காக யாருமே இல்லை. எனக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ, எனக்கு ப்ராப்ளம்னு இருந்தப்போ, ஆனால் இந்த உலகம் நமக்காக இருக்கணும் போது என்னால் ஒரு 1000 பேர் 2000 பேர் எனக்குன்னு உருவாக்க முடிஞ்சது. இந்த பிரபஞ்சத்துடைய நான் ஒத்து போனதுனால, இசைந்து போனதுனால. அதுக்கு நான் வந்து ஒரு 15 வருஷம் என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணேன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப் தான். அது எனக்கு பணம் வந்து தான், ஆதாயம் இருந்தெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பிளான்டு ஆக்டிவிட்டி, திட்டமிட்ட ஒரு செயல், பக்கா பிளான்டு ஆக்டிவிட்டி. அந்த என்னைக்கு அந்த எட்ஜை நான் ரீச் பண்ணணும், அந்த மொமெண்ட் ஐ செட் வந்து நான் இந்த 15 இயர்ஸாக நான் வந்த விஷயத்தை நான் இனிமேல் தொடமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அதுபடி தான் நான் கடந்த 3-4 வருடங்களாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்போது அதோட விளைவு என்னென்னா, அது என்றைக்கு ஸ்டாப் பண்ணுறனோ அந்த கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. அதுக்கு அடுத்த அந்த கான்டாக்ட் நம்மளை கொண்டு போயிடுது. ஸோ எப்போவுமே வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு பிள்ளைய பற்றிக்கு நினைக்கக்கூடாது. அது மிஷன் இம்பாசிபிள், யாராலையும் முடியாது. ஆனால் பார்த்து உங்கள் மனைவி கன்சீவாக இருக்காங்க, நாளைக்கு டெலிவரினா இது வரைக்கும் அவங்களுக்கு தாலி கட்டல, லிவிங் டுகெதர் கப்பலாக இருக்கீங்கன்னா டெலிவரிக்கு முதல் நாள் வேணால் நீங்கள் தாலி கட்டிக்கலாம். அது வேணால் பண்ணலாமா வழியா, கொஞ்சம் லாஜிக்கலாக பண்ணலாமா வழியா, அது நீங்கள் சொல்கிற விஷயத்த உண்மைன்னு பண்ணணும்னா. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மகராஜா வந்தாலும் தான், பிச்சைக்காரன் வந்தாலும் சரி தான், அவனுக்கும் பொண்டாட்டியும் அந்த பொண்டாட்டி கன்சீவ் ஆனானா 280 நாள் இருக்கணும். வயிற்றில் ஒரு அம்மாவோட வயிற்றில் ஒரு பிள்ளை இருந்தால் தான் சுகப்பிரசவம் அப்படின்னா இருந்து தான் ஆகணும். அப்போ அதுக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கோ, அது போல் எல்லாத்துக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஓவர் நைட்டில் பணக்காரனான்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து 2வது விஷயம். வெயிட் ஃபார் த ப்ளே ஃபார் த லாங் கேம். ஆனால் இதை சாதிக்கணும்னா அந்த 2வது பாயிண்ட் தான் இப்போ நான் 3வது சொல்ல போகிறேன். இது என்னென்னா, ப்ளே த லாங் கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னா பில்ட் ரிலேஷன்ஷிப். அது எதுக்குன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி எப்போதுமே ட்ராவல் த்ரூ பீப்புள் தான். நீங்கள் ஒரு நட்பை வந்து உருவாக்குறீங்கன்னா அந்த நட்புக்கு பலன் இருக்கா பலன் இல்லையான்னு நம்ம ஆராயக்கூடாது. ஆனால் நாளைக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருது, அது பணமாகவோ வேறு ஏதோ சப்போர்ட்டாகவோ இல்லை ஒரு ஆதரவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உருவாக்கப்படுகின்றது, நமக்கு ஒரு ஆதரவாக 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பீப்புள் மூலமாக தான். நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நீங்கள் ஒரு பில்ட் பண்ணியிருப்பீங்களா, பெரிய ஒரு நெட்வொர்க் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா, அதன் மூலமாக தான் நடக்கும். இப்போ நான் வந்து அதை தான் நான் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கென்று ஒரு கூட்டம், நமக்கென்று மக்கள் வேணும்னு நான் டிசைட் பண்ண அதை நான் க்ரியேட் பண்ணேன். நான் வந்து மக்களுக்கு வந்து அரசியல் ஒரே ஒரு முறை ஒரு ப்ரெஷரால் நான் அரசியலில் வந்து நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு 2019. ஆனால் வந்து 19 20 சரியாக ஞாபகம் இல்லை. இஃப் ஐ எம் கரெக்டாக வந்து அது 18 19 தான் இருக்கணும். ஆனால் நான் வந்து நல்லா புரிஞ்சுங்க, எந்த சூழ்நிலையுமே நான் அதுக்கப்புறம் நான் தெளிவாகிட்டேன். எந்த அரசியல் கட்சிக்கும் நம்ம வேலை பார்க்கக்கூடாது, எந்த அரசியல் இயக்கங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற. ஏன்னா எல்லா அரசியல் வந்துட்டாலே எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி அஜெண்டா இருக்குது.
அப்போ நான் அரசியல் தவிர்த்து மக்களை வந்து ஒரு ஒரு ஷேப் அப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஆன்மீகம் அப்போ நீ இந்துவா, இந்து சாமியை நம்பு, கிறிஸ்துவனா கிறிஸ்து சாமி இயேசு நம்பு, இஸ்லாமியரா நீ அல்லாவை நம்பு, நீ இங்கே வராத நான் அங்கே வரல, அவங்கவுங்க அவங்க இடத்துல இருந்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உருவாக்கிட்டேன். எங்கள் டீமில் ஜாதி பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஜாதி தெரியும் என் கூட இருக்கவங்க. பட் நான் ஜாதி பார்த்து யார்ட்டையும் நான் பழகிறதில்ல. அது என்னுடைய விஷயம் அல்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 தவறு இருக்கும், 10 நல்லது இருக்கும், 10 கெட்டது இருக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து போகும்போது அந்த கான்டாக்ட் நான் உருவாக்கின கான்டாக்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் ரெவென்யூ ஃபெச் பண்ணி கொடுக்குது. அது எனக்கு உருவாக்கி கொடுக்குது, பெரிய வருமானத்தை கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். நான் ஆனால் வேலை எதுவுமே பார்க்கல. எனக்காக யாரோ வேலை பார்க்குறாங்க. இது எனக்காக ஒரு பெரிய பிஸ்னஸ் என் பேர் நான் உருவாக்கணுன்ட்டு என் கூட இருக்கணும்னு நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுக்கு என்ன காரணம்? நான் வந்து பொறுமையாக உருவாக்கின அந்த ரிலேஷன்ஷிப் தான். அழகாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கட்டமைத்தேன். அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து பெரிய ஆதரவாக மாறி இருக்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப்பை கட்டமைச்சதுனால எனக்கு அது ஏன் கட்டமைச்சேன் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சதுனால, ஏன்னா நமக்கு எப்போதுமே நல்லது என்பது வந்து நம்ம உருவாக்கின ஆட்கள் மூலமாக தான் நடக்கும் அப்படின்றது. கெட்டதும் நம்ம உருவாக்கின ஆட்கள் மூலமாக தான். அது நம்ம எப்படி இருக்கோ, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, நான் நல்லா கெட்டதாக நடந்துக்கிட்டால் அவங்களும் கெட்டதாக நடப்பாங்க, நான் நல்லதாக நடந்துக்கிட்டால் அவங்களும் நல்லதாக இருக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிள் மெசேஜ். ஆள் முக்கியம், நம்ம கூட இருக்கவும் ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த நம்பிக்கை வந்து அதை விட ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை உருவாக்கி அதன் மூலமாக அந்த நம்ம கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இப்போவும் நான் சொல்கிறேன், நான் ஒரு டீமை உருவாக்கிட்டேன். இந்த டீம் 1000, 2000, 5000, 10000, 5000, 1 லட்சம் கொண்டு போகலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 1 லட்சம் பேருக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த பிஜேபி ஓட்டு போடுங்க, ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க, டிஎம்கே ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மக்கள்லாம் பேப்பர் படிக்கிறான், நெட்டு பார்க்குறான், யாருக்கு போட்டு போடணுது அவனுக்கு தெரியும். இங்கே யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேணாம். ஏன்னால் வந்து இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் எந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் ரெண்டுமே தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்கோ அந்த அளவுக்கு சீரழிச்சிட்டாங்க. இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சாரத்தில் வந்து வேடிக்கையான வீடியோ பார்த்தேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து லீமா ரோஸ்னு ஒருத்தவங்களை திட்டுறாங்க. உடையார் கம்யூனிட்டி, அந்த அம்மா லால்குடியில் எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க. இவங்க கட்சி வேட்பாளரும் உடையார், அந்த இடத்துல உடையார் ஜாஸ்தி. அவங்க வந்து லாட்ரி சீட்டை கொண்டு வர நிற்கிறாங்க, அவங்க குடும்பமே ஒரு கட்சியில் துண்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த 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 அம்மா லீமா ரோஸோட பையன் ஒருத்தர் வந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதெல்லாம் கரெக்டு தான், நீ வந்து என்கிட்ட அப்போ எதுக்கு 500 கோடி ரூபா வாங்கினேன், அஃபிஷியலாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம், ஏன்டா வாங்கினேன்னு அவன் கேட்குறான். இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? அப்போ 500 கோடி ரூபா வாங்கிட்டு அவனே திட்டுனா அவன் கோவம் வரதானே செய்யும். அப்போ இது வந்து அவன் பிஜேபிக்கும் கொடுத்துருக்கான், காங்கிரஸுக்கும் கொடுத்துருக்கான், ஏடிஎம்கே கொடுத்துருக்கான், டிஎம்கே கொடுத்துருக்கான்னா அப்போ அவன் ஏன் 500 கோடி 1000 கோடி கொடுக்கணும்? இப்போ என்கிட்ட வந்து இப்போ நான் ஊரில் கோயிலில் கும்பாபிஷேகம் இருக்குது, ஏதாவது கொடுங்கன்னா கொடுக்கலாம். நீ 10,000 ரூபா கொடு, 50,000 ரூபா கொடு, 5 லட்சம் கொடுன்னா முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம உழைச்ச காசு அதை நீ நான் டிக்டேட் பண்ணான்னு சொல்லுவோம். அப்போ ஆதாயம் இல்லாமல் 500 கோடி கொடுத்துருப்பாங்க, 1000 கோடி 2000 கோடி கொடுத்துருப்பாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு திருட்டுக்கு இவங்க துணை போயிருக்காங்க. அப்போ அவன் ஒரு திருடன். அந்த இப்போ அந்த கட்சி என்னது ஜனநாயக கட்சி ஏதோ ஒரு கட்சி அந்த அம்மா இப்போ வந்து ஏடிஎம்கே நிற்கிறாங்க. அப்போ அவங்க நேர்மையாக சம்பாதிக்கல. அதை வாங்கினவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? அவனும் ஒரு திருடனாக இருப்பான். அவங்ககிட்ட எல்லா நாய்களும் வந்து வாங்கி தின்னு இருக்குது. அப்போ இதில் வந்து எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளின்னு நம்ம நல்ல கொள்ளின்னு சொல்ல முடியும்? அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், அரசியல் ஈடுபாடுன்றது நம்ம குழுக்குள்ளே வரக்கூடாது. நம்ம ஜாதி என்பது நமக்குள்ளே வரக்கூடாது. இங்கே வந்து பணம் மட்டும்தான் பேசணும், பணம் தான் அல்டிமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிந்தவர்கள் தான் நம்ம கூட பயணப்படணும். பணம் நம்ம நிறைய வந்துன்னா நிறைய நல்ல காரியங்கள் பண்ணலான்றதான் விஷயம். அதில் வந்து இதெல்லாம் பண்ண நான் எப்படி சோத்துக்கு என்னடா பண்ணுறது, நீங்கள் வந்து பணம் நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்கிற எல்லாத்தையும் நல்ல காரியத்தை கொடுத்தோன்னா நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சாலே உனக்கு பணம் வரும். உங்கள் வீட்டுக்கு தேவையான பணமும் வந்துடும், நல்ல காரியம் பண்ணுறதுக்கு தேவையான பணமும் வந்துடும். எல்லா இடத்துலையும் அன்னதானம் செழிக்கணும், எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் ஹாப்பியாக இருக்கணும், எல்லாமே ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் இன்னிலேருந்தாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய நாளானைக்கு நடக்கும், ஒரு நாளில் நடக்காது, ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் என்பது என்னுடைய அனைத்தரமான கருத்து. இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.